ஹே ஹாய், வெல்கம் டு மூவி பாக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் பாங்சால் ஐசோலேசி. இந்த படம் 2024 ரிலீஸ் ஆன இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஹாரர் படம். கதையோட ஒன்லைனர் என்னன்னா, இந்தோனேஷியால ரத்துன்னு ஒரு ஜெயில் இருக்குங்க. அந்த ஜெயிலுக்குள்ள டெய்லி ஒரு துர்மரணங்கள் ஏற்படுது. எதனால ஏற்படுதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு பக்கம் பார்த்தா அங்க இருக்க மாஃபியா டீம் மாதிரி சில கைதிகள் தங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு அதுல செத்து போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பயங்கரமான ஆத்மாக்களும் அங்க சுத்தி சுத்தி திரியுதுங்க. இப்படி இருக்கும்போது நம்ம படத்தோட கதாநாயகி தன்னோட தங்கச்சியோட மரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஜெயிலுக்குள்ள வரா. அவளுக்கு ட்விஸ்ட் மட்டும் காத்திருக்காது, பல பல மர்மங்கள் வெளியில வரும். ஒன்னா ப்ரெடிக்ட் பண்ணவ கடைசியா அவ அந்த ஜெயில விட்டு தப்பிச்சாலா இல்லையாங்கிறது அந்த கதையோட ஒன்லைனா. மத்த இந்தோனேஷிய பேய் படங்கள்ல பயங்கர ஹாரர் மட்டும் தான் இருக்கும். பட் இதுல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் நொடிக்கு நொடி பரபரப்பாவும் இருக்கும். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த கதையை பாருங்க. நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரி நிறைய பேர் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த சேனலை புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் லைக்ஸ் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்க. படத்தோட ஆரம்பத்துல ரத்துங்கிற ஒரு ஜெயில காட்டுறாங்க. அது பயங்கர பாழடைஞ்சு போய் ஒரு மாதிரி அழுக்கா இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல தனியா ஒரு ரூம்குள்ள உயிருக்கு போராடிய நிலையில ஒரு பொண்ணு உடம்பெல்லாம் ரத்தத்தோட அந்த ரூமை விட்டு தவழ்ந்தே வெளியில வராங்க. வெளியில எலியில இருந்து கரப்பாம்பூச்சில இருந்து எல்லாம் ஓடுது. திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க லைட் எல்லாம் ஆஃப் ஆக ஏதோ ஒரு உருவம் அவளுக்கு பின்னாடி எழுந்துக்க இவளும் திரும்பி பார்த்து அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய்கிட்டே இருக்கா. திடீர்னு அந்த உருவம் வந்து இப்படி பயமுத்த இந்த இடத்துல கட் பண்ணி ஒரு வேன் வர மாதிரி இருக்கு. அதுவும் இதே ஜெயிலுக்குள்ளதாங்க. நிறைய கைதிகள்லாம் வந்து இறங்குறாங்க. அதுல இந்த படத்தோட கதாநாயகியான வின்னியும் வந்து இறங்குறாங்க. அவங்க ஏதோ ட்ரக் பிசினஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அதனால மாட்டிக்கிட்டு இங்க வந்திருக்காங்க. வந்திருந்த எல்லாரோட ரிப்போர்ட்டையும் ஃபெர்ஹான் ஒருத்தன் ஃபைல்ல பாத்துட்டு இருக்கான். பார்த்து முடிச்சுட்டு எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டிட்டு போக அந்த ஜெயில முதல் முறையா காட்டுறாங்க. பாக்குறதுக்கு சுத்தமா தான் இருக்கு. எல்லாரும் அங்க கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் குரூப் ஃபைட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்படி முதல் முறையா இவங்க இங்க வந்தோன்னு ஜெயிலர் மீட் பண்ணுவார் இல்லையா, அவரோட பேர் ஹெர்மன். வந்திருக்க புது கைதிகள் எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்து நல்ல கவனமா கேளுங்க. இங்க எல்லாருமே டிசிப்ளினா இருக்கணும். அது மட்டும் கிடையாது, இங்க இருக்க ஆர்டர்ஸ் எல்லாம் மதிச்சு நடக்கணும். ரூல்ஸ் எல்லாம் யாரு மதிக்கலையோ அவங்களுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணி எல்லாரையும் அனுப்புறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போறாங்க. அதுல நம்ம ஹீரோயின் மட்டும் முதல்ல ஒரு ரூம் இருக்குங்க, அதுக்கு அனுப்பப்படுறா. அவ ஜெயிலுக்குள்ள வந்த உடனே அந்த ஜெயில் கம்பிகளை அடைப்பாங்க இல்லையா, அந்த சமயத்துல ஒரு லேடி அந்த கம்பியை என்ன படி இவளையே முறைச்சு பார்க்க இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அந்த சமயத்துல அதே ரூம்ல யாண்டின்னு ஒரு பொண்ணு இருக்கா. பயப்படாத பயப்படாத, அவங்களுக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லை. அவங்களோட பேர் இமா. அவங்களால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. பை த வே என்னோட பேர் யாண்டி அப்படின்னு சொன்னோட ஹீரோயினும் என்னோட பேர் பென்னிங்கிறா. வந்த உடனே ஹீரோயின் கிட்ட நல்லா பேச ஆரம்பிக்கிறா. என்ன நம்ம ரெண்டு பேர் தான் இந்த ரூம்ல இருக்கமா அப்படின்னு கேட்க, ஆமா நீ கம்மியான ஏதாவது குற்றம் பண்ணிருப்ப, அதனால இந்த ரூம்க்கு அனுப்பியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா 3 பேர் இருப்பாங்க, 4 பேர் இருப்பாங்க, சில ரூம்ல 5, 10 இப்படின்னு அவங்கவுங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்க குற்றங்களுக்கு தகுந்தாப்புல செல்ல அடைச்சிருவாங்க. சோ நீ கம்மியா தான் பண்ணிருக்கேன்னு பார்த்தாலே தெரியுது. வா, இந்த ரூம்ல எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, புக்ஸ் இருக்குது, என்ன புக்ஸ் வேணாலும் நீ எடுத்து படிக்கலாம், ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த ரூம் முழுக்க ஒரு தடவை சுத்தி பாக்குறா. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு குரூப்பே வருதுங்க. அந்த குரூப் வந்த உடனே சாப்பிட்டுட்டு இருக்கவங்களா அந்த டேபிள் விட்டு ஏஞ்சி போயிடணுமா. அதுக்கு ஒரு தலைவி இருக்கா, அவளோட பேர் பெல்லா. வாங்க, பாக்குறதுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கா ஒரு அடியால் மாதிரியே இருக்காங்க. வந்து அவ பாட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த டைனிங் ஏரியாவுக்கு இன்னொரு லேடி வரா. வந்தவ மிரட்டிக்கிட்டே வர ஒரு டேபிள்ல 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவ வந்து மிரட்டினதை பார்த்து எழுந்து ஓடி போயிடுவாங்க. அந்த டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்கும் போது இதை எல்லாத்தையுமே பெல்லா கவனிச்சிட்டு இருந்தவ அவளோட லீடர்ஷிப்பை காட்ட நேரா வந்து ஒரு லேடி சாப்பிட்டுட்டு இருப்பா. அவளோட தட்டுல இருக்க சாப்பாட்டை கீழே தட்டிட்டு அந்த தட்டாலே புதுசா ஒரு ரவுடி வந்தா இல்லையா, அவ மூஞ்சில பொலிச்சுன்னு வைக்க அவ்வளவுதாங்க. கீழே விழுந்த உடனே அந்த தட்டை வச்சு பயங்கர அடி. நல்லா தாங்க முடியல, முகமெல்லாம் செவந்து போயிடுது. இத பாத்துட்டு இருந்த வெண்ணியும் டக்குன்னு ஓடி வந்து பெல்லாவோட கைய பிடிச்சிடுறா. அந்த இடத்துல 2 பேருக்குள்ள ஒரு முறப்பு வந்துருது. நல்ல வேலையா அந்த இடத்துக்கு ஓடலாம் வந்து என்ன நடக்குதுங்க 218 இந்த பேஷண்ட கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து சொன்ன உடனே அந்த பேஷண்ட அவ கைத்தாங்களா கூட்டிட்டு போறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவ திரும்பவும் தன்னோட செல்லுக்குள்ள வரும்போது, என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இரு, இந்த இடத்துல பொறுமையா இருந்தாதான் சர்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யாண்டி சொல்ல, இங்க பாரு நான் இந்த இடத்துல பயந்தெல்லாம் சாக முடியாது, நான் கொஞ்சம் தைரியமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னவோ பண்ணு, எனக்கு தூக்கம் வந்துருச்சு, நான் போய் தூங்க போறேன்ட்டு அவ பெட்டை போட்டு படுத்துடா. அடுத்து இவளும் படுக்கிறாங்க. அந்த சமயத்துல லைட் எல்லாம் ஆஃப் ஆகுது. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா ஹெல்ப் ஹெல்ப்னு பயங்கர வினோதமான குரல்ல யாரோ நடுங்கிக்கிட்டு ஹெல்ப் கேட்க, என்ன எழுந்து பாத்துட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த இடத்துல இது மாதிரி அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உனக்கே அதெல்லாம் புரியும், கொஞ்ச நேரத்துல அந்த சவுண்டும் குறைஞ்சிரும், நீ பாட்டுல உன் வேலையை பார்த்துட்டு தூங்கு அப்படின்னு சொல்ல இவளும் படுத்துடுறா. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கதவு பொறுமையா திறக்க ஆரம்பிக்குது. அதாவது ஜெயில இருக்க நிறைய கதவுகள் இருக்கும் இல்லையா, இவளோட ரூம் கதவு, ஜெயிலோட அந்த ஃப்ளோர்ல இருக்க மெயின் டோர் கதவு எல்லாமே திறக்குது. அதை பார்த்துட்டு வெண்ணியும் டக்குன்னு வந்து யாண்டியை எழுப்ப அவளும் எழுந்து
எழுந்திருக்கவே இல்லைங்க. இவ்வளவு பொறுமையா என்ன இருக்குன்ட்டு வெளியில வந்து பாக்குறா. வெளியில பாத்தீங்கன்னா கும்மிருட்டு. வெளியில இருக்க அந்த ஏரியா கதவும் திறந்திருக்கு. சோ அதை திறந்துட்டு அவ வெளியில போகும்போது லைட் வேற அணைஞ்சு அணைஞ்சு ஆஃப் ஆகுது. அது மட்டும் இல்ல, ஒரே பயங்கரமான சத்தம். இவ்வளவு தைரியத்தோட நடந்து போயிட்டு இருப்பா. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு லேடி நின்னுட்டு இருக்கா. திடீர்னு அவ திரும்பும் போதுதான் தெரியுது அவ ஒரு பேய்ங்க. ஓடி வந்து ஹீரோயினோட கழுத்தை நெரிக்க டக்குன்னு இவ்வளவு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறா. மறுநாள் விடியுது. எல்லாரும் ஜெயில இருக்க கிரவுண்ட்ல அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல யான்ட்டியோ ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாரு, இந்த ஜெயில இருக்கவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் நீ பாட்டுல நிம்மதியா சர்வே பண்ண முடியும். யார்கிட்டயும் வம்பு தும்பு வச்சுக்காத, அமைதியாரு. அங்க பாத்தியா ஒருத்தர் இருக்கான், அவனோட பேர் ஃபெர்ஹான். சரியான ஃப்ராடு. லேடிஸ் செக் பண்றன்ற பேர்ல தப்பா நடந்துப்பான். அங்க பாத்தியா இன்னும் 2 லேடி வார்டன் இருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்க இருக்கவங்கள்ட்ட எல்லாம் காசு வாங்கிட்டு போதை பொருள் எல்லாம் சப்ளை பண்றவங்க. அதோ ஒருத்தர் நிக்கிறான் பாரு, அவனோட பேர் அதித்தி. புதுசா வந்திருக்கான். அவனை பத்தி இன்னும் நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க இருக்க வார்டன்ஸ் மாதிரியே மாறிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டரை பார்க்க போறாங்க. அவங்க ஒரு மனநிலை மருத்துவர் மாதிரி இருக்கு. வந்திருக்க எல்லா கைதிகளையும் செக் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறவங்க நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு, பாருமா, இதுல ஒண்ணும் கிடையாது, உன்னோட ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். சோ நீ பாட்டுல ஃபில் அப் பண்ணலாம். இந்த டீயை குடிச்சிட்டு நீ ஃபில் அப் பண்ணு. மன்னிச்சிடுமா, என்னால இதை தவிர வேற எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவகிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது வெண்ணி அந்த டாக்டர் பார்த்து, நேத்து நைட் என்னன்னே தெரியல, பயங்கர டிஸ்டர்பன்ஸ், ஹெல்ப் ஹெல்ப்னு சத்தம் கேட்டுச்சு. என் ரூம்ல இருக்க யான்ட்டியோ அதை பத்தி கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டா. நானும் தூங்கிட்டேன், பட் கெட்ட கனவெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, திரும்பவும் இதே கேஸா வர்ற எல்லாருமே இதான் சொல்றாங்க. இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. இந்த ஜெயில நிறைய பேர் இறந்திருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆன்மாக்கள் சுத்திட்டு இருக்கிறதா ஒரு ரூமரும் இருக்கு. மெயினா அங்க ஒரு ஐசோலேஷன் ரூம் இருக்கு. அந்த ரூம் பக்கம் மட்டும் போயிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்ப, அடுத்த சீன்ல யாண்டி கிட்ட வந்து அங்க ஒரு ஐசோலேஷன் ரூம் இருக்காமே, அது என்ன அப்படின்னு கேட்க, ஐயோ அந்த ஐசோலேஷன் ரூம் பத்தி அவங்க சொன்னாங்களா, அது நீ போக போக தெரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பட் அந்த டாக்டர் ரொம்ப நல்லவங்க தெரியுமா. இங்க இருக்கிற எல்லா பிரிசனருக்கும் ஒரு தாய் மாதிரி எல்லாரையும் கேரா பாத்துப்பாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துக்கு அதித் வரான். வெண்ணி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா வரியா அப்படின்னு கூட்டிட்டு போக, இவளும் பயந்துகிட்டே போறா. கொஞ்ச நேரத்துல, வெண்ணி, நான் ஷாமனால இங்க அனுப்பப்பட்டவன். கொஞ்ச நாள் தான் எனக்கு இங்க வேலை இருக்கும். நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிச்சிட்டு நீ இந்த இடத்த விட்டு உயிரோட தப்பிக்க பாரு. ஏன்னா இந்த ஜெயிலுக்கு வந்தவங்க யாரும் திரும்பி போனதவா சரித்திரமே இல்ல. பார்த்து நடந்துக்கோ, இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சோ அப்பதான் நமக்கே தெரியுது ஹீரோயின் இங்க வந்திருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அதனாலதான் இந்த ட்ரக் கேஸ்ல எல்லாம் மாட்டி உள்ள வந்திருப்பா போல இருக்கு. இதை இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சாய்மன் கிட்ட இவ வாக்கு கொடுத்ததெல்லாம் அப்படியே பிளாஷ்பேக்கா ஓடுதுங்க. என் தங்கச்சி எப்படி அந்த ஜெயிலுக்குள்ள செத்தாங்கிறத நான் கண்டுபிடிக்காம அந்த ஜெயில விட்டு வரமாட்டேன். முதல்ல நான் அந்த ஜெயிலுக்குள்ள போனோம்னா நான் ஏதாவது ஒரு குற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியான ரத்னாவை அடக்கம் பண்ணிட்டு பயங்கரமா தேம்பி தேம்பி அழுதுட்டு ஒரு வித முடிவெடுத்து குற்றம் பண்ணிட்டு தான் இவங்க வந்திருப்பா. அந்த பிளாஷ்பேக்கை காட்டி முடிச்ச உடனே நான் எல்லாத்தையும் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீ சும்மா இருக்காத, ஒவ்வொரு இடத்துலயும் நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். முதல்ல நான் கிச்சன்ல கொண்டு போய் உன்னை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ஒரு லேடி இருக்காங்க. அவங்களோட பேர் சர்க்கார். ரொம்ப நல்ல நேடியா இருக்காங்க. இவ வந்த உடனே, சரிம்மா, நான் உனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலைகள் தர, அதை செய் அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போக, அன்னைக்கு லஞ்ச் டைம் வருதுங்க. எல்லாரும் சாப்பாட்டுக்கு லைன்ல நின்று பொறுமையா அவங்களுக்கு தேவையான சாப்பாட்டை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஜெயில என்ன சாப்பாடு கொடுக்குறாங்களோ அந்த அளவு தானே வாங்கிக்கணும். பட் நம்ம தலைவி எல்லாம் வந்த உடனே ஹீரோயினும் பரிமாறா. பட் எனக்கு இன்னொரு ஸ்பூன் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாருக்கும் என்ன அளவு கொடுக்க முடியுமோ அதை தான் கொடுக்க முடியும்ன்ற மாதிரி ஹீரோயின் முறைக்க, டக்குன்னு அதெல்லாம் ஆட்சேபனை பண்ணாம சர்க்கார் என்ற அந்த கிச்சன் லேடி வந்து அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுக்குறாங்க. பாரு, யாரு என்ன கேட்கறாங்களோ அதை கொடுத்துட்டு நீ பாட்டுல உன் வேலையை பாரு, கண்டிப்பா அளவுக்கு அதிகமா வாங்கிட்டு போய் கொட்ட தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அடுத்து இவளும் சாப்பிடணும் இல்லையா, தட்டை எடுத்துட்டு அந்த சர்க்கார் கிட்ட வந்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்கும் போது, காய்கறிகள் மட்டும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றா. அந்த சமயத்துல சர்க்கார் ஹீரோயினை பார்த்து, இல்லம்மா, காய்கறி சாப்பிட்டாதான் உடம்புக்கு நல்லது, நீ வாங்கிக்கோ. ஆனா இங்க ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்கு காய்கறினா ரொம்ப இஷ்டம். அவளோட அக்காவுக்கு சுத்தமா காய்கறியே பிடிக்காதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நிமிந்து பார்க்க அவ்வளோ கண்ணுல கண்ணீரோட நின்னுட்டு இருக்கா. நீதானா ரத்னாவோட அக்கா, நீதானா அப்படின்னு அந்த கிச்சன் லேடி இவளை தனியா கூட்டிட்டு போய், இங்க பாருமா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு இறந்து போயிட்டா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்ன உடனே, இல்ல, இங்க நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, எனக்காக ப்ளீஸ் என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது, பாருமா, இந்த இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாது, நாளைக்கு காலையில இதே கிச்சனுக்கு வா, நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இன்னொரு வார்டன் வந்து, என்ன இங்க தனியா குசு குசுன்னு பேச்சு, நீ உன் வேலையை பார்க்க போ, நீ உன் வேலையை பார்க்க போ அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பிடுறாங்க. அடுத்து அந்த ஜெயிலுக்குள்ள எட்டி ஜென்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் வாஷிங் ஏரியால இருக்கும் போது நம்ம தலைவி அவங்க கிட்ட வந்து வம்பிழுக்கிறா. அந்த சமயத்துல அவங்களும் திமிரா பேச, நீங்க 2 பேரும் என்கிட்ட மாட்டாமலா போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள மிரட்ட, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து பெல்லாவை எதிர்த்து பேச, அவ கழுத்து டக்குன்னு புடிச்சிடா. இப்படியே பிரச்சனை ஆகுது.
ஆகுது. பட் நம்ம ஹீரோயினை மட்டும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அவ பாட்டுல சைலண்டா போயிடுறா. நம்ம ஹீரோயினை பார்த்தா நல்ல ஹைட்டா வெயிட்டா முறப்பா இருப்பா. சோ அதனால கூட இருக்கலாம். அடுத்த சீன்ல காட்டுறாங்க கிச்சன்ல நம்ம ஹீரோயினுக்கு சில விஷயங்களை சொல்றேன்னு சொன்ன அந்த சர்க்காருங்கிற லேடி தனியா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து லைட் எல்லாம் பிளிக்கர் ஆகுது. ஃபைனலா லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு மர்ம கும்பல் ஒண்ணு வந்து அதே இடத்துல அவங்கள போட்டு செம்மையா அடின்னு அடிச்சு கொன்னே போட்டுறாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் போய் அவங்கள தேடி தேடி பாக்குறா. விஷயத்த சொல்றேன்னு சொன்னாங்களே ஆளை காணுமே அப்படின்ட்டு. அவங்க பாடி கூட யாரோட கண்ணுக்கும் படவே படாது. இவளும் ஜெயிலுக்குள்ள பல பேர்ட்ட கேட்டுட்டு வெளியில வரா. அந்த இடத்துல அதித்தியும் வந்து நின்னு என்ன ஏதாவது விஷயத்த கேதர் பண்ணியா அப்படின்னு கேட்க, சர்க்கார் இன்னைக்குதான் சொல்றேன்னு சொன்னாங்க, பட் அவங்கள காணவே இல்ல, நானும் ஜெயில் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், யாருமே பார்க்கலையா அப்படின்ற மாதிரி அதித் கிட்ட சொன்ன உடனே எதுக்கும் கவலைப்படாத, நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் போயிடுறான். அடுத்த சீன்ல எட்டி ஜேன்னு 2 பெண்கள் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணு மட்டும் கத்தையா பணத்தை ஃபெர்ஹான் கிட்ட கொடுத்து, எனக்கு எப்படியாவது இந்த நிறைய பேர் இருக்கிற ஜெயில் வேண்டாம், தனியா இருக்க செல்ல என்ன போட்டுருங்க, மாத்திருங்க ப்ளீஸ், இதை மட்டும் எனக்காக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பணத்தை கொடுத்தனுப்ப அந்த வார்டனும் பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. நம்ம ஹீரோயின் அது எட்டி ஜேன் எல்லாரும் ஒன்னாதான் இருக்காங்க. நல்லா பேசிட்டு போயிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல ஒரு இன்சேனா ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, இமாஹன், அந்த லேடி அவங்களோட தலையில ஒரு கிளிப்பை குத்திட்டு போறாங்க. அந்த கிளிப்பை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பிளாஷ்பேக் அப்படின்னு ஞாபகத்துல வருது. இந்த கிளிப்பை தன்னோட தங்கச்சிக்கு இவ பிரசன்ட் பண்ணிருப்பா, அதுவும் பீச்ல வச்சு ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணும் போது இதை கொடுத்துருப்பா. அந்த ஞாபகத்துக்கு வந்த உடனே இந்த கிளிப் ஏது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட போய் கேட்க, அவங்களோ இவ ஏதோ தாக்க வரான்னு நினைச்சுக்கிட்டு பயங்கரமா ஆணு கத்திக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல யாண்டி வந்து சரி அவளை போயிடு, அவங்க அப்படிதான் நடந்துப்பாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, என்ன ஆச்சு, எப்படி உங்க ஜெயிலுக்குள்ள வந்தாங்க, இவ்வளவு இன்சேனா இருக்காங்க, இவங்களையே மெடிக்கலுக்கு அனுப்பாம இங்கே பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, இவங்க ஒருத்தனை செதைச்சிட்டு இங்க உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல புழு மிரண்டு போய் நிக்கிறா. அடுத்த சீன்ல ஃபெர்ஹான் இருக்கான் இல்லையா, அவன் நேரா அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஜெயிலர் கிட்ட கொடுக்க, என்னடா பணம் கொண்டு வந்து கொடுத்துருக்க, இந்த பணத்துக்கு அந்த அம்மாவுக்கு விஐபி ரூம் கொடுக்கணுமா, அதெல்லாம் முடியாது, சரி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அடுத்தடுத்த வேலைகளை கரெக்டா செய்ய மாட்டியா, தூக்கு தண்டனை ஒண்ணு பெண்டிங் இருக்கே அதை செய்வியா மாட்டியா, கரெக்டான நேரத்துல சரியா செஞ்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் கும்பிடுறாயான்ட்டு பயங்கரமா பணிவோட அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் அதித் நம்ம ஹீரோயினை பார்த்து, சர்க்கார் இந்த ஜெயிலுக்குள்ள நான் தேடி பார்த்துட்டேன், காணோம், என்னாச்சுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல இன்னும் அவளுக்கு திகில் அதிகமாகுது. சரி நீ எதுக்கும் பயப்படாத, ஒன்னே ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு, சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், பாதுகாப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். அவன் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும் போது அந்த இம்ஹா பாட்டியோ தலையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. அந்த ரூமுக்குள்ள நம்ம ஹீரோயினும் போய், நான் உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கேன், நீங்க பயப்படாதீங்க, உங்க தலையில இருக்க கிளிப் ஏது அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே வீச்சுன்னு கத்துவாங்களா, பயப்படாதீங்க இவ்வளவு ஆசுவாசப்படுத்தி, நான் யார் தெரியுமா, ரத்னாவோட அக்கா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேரை கேட்டுட்டு அவங்க பயங்கரமா தேம்பி அழுது அவளை அப்படியே கட்டி அணைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அன்னைக்குதாமா அவ கொடுத்தா, அன்னைக்குதான் அது நடந்துச்சு, அவ கொடுத்துட்டு நான் அதை வாங்கி இது பிரேஸ்லெட்டா ஆம்லெட்டா அப்படின்னு கேட்க, இல்ல இது ஒரு ஹேர் கிளிப்னு சொன்னா, நானும் அதை சட்டையில குத்திக்கிட்டேன், நாங்கெல்லாம் வெளியில நடந்து வரும்போது இந்த கொடுமைக்கார பெல்லா இருக்கா இல்லையா, அவ இடிச்சிட்டு அவளே எங்களெல்லாம் பயங்கரமா அடிச்சு போட அந்த இடத்துக்கு வார்டன்லாம் வந்து அவளை அந்த டார்க் ரூம்ல ஐசோலேஷன் ரூம்ல அடைச்சிட்டாங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும், அதுக்கப்புறம் அவளை காணும், செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க இன்னசென்ட்டா சொல்ல, சோ அந்த ஐசோலேஷன் ரூம்ல தான் ஏதோ நடந்திருக்குன்னு இவளும் தன்னோட தங்கச்சியை நினைச்சு அவ விளையாண்டதெல்லாம் ஃபீல் பண்ணி அப்படியே அழறாங்க. அடுத்த சீன்ல ஃபெர்ஹான் அந்த ஜெயிலுக்குள்ள வந்துட்டு இருப்பான். அவனை பார்த்து, செயின் இருக்கா இல்லையா, ஆல்ரெடி பணம் கொடுத்து எனக்கு நல்ல ரூம் வேணும்னு கேட்டா இல்லையா, அவன் கொடுக்காதனால, டேய் இருடா ஃப்ராடு நெல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில விட்டு வெளியில வந்து அவன் அந்த ஜெயிலோட கிரவுண்ட்ல நின்னுட்டு இருப்பான். அவனை போட்டு பொலன்னு பொலக்க, அவ்வளவுதான் சும்மா இருப்பானா, வார்டனாச்சே அவ்வளவு பயங்கரமா அடிச்சு கொண்டு போய் அந்த ஐசோலேஷன் ரூம்குள்ள போட்டுறான். நமக்கே அப்பதான் அந்த ஐசோலேஷன் ரூமை காட்டுறாங்க. பயங்கர கொடூரமா இருக்கு, சேரும் சகதியுமா, ஒரே தண்ணியா அழுக்கா சாக்கடை தண்ணி எல்லாம் ஊத்தி கிடக்குது. அந்த ரூம்குள்ள போட்ட கொஞ்ச நேரத்திலே ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிறா, தலையெல்லாம் போட்டு இடிச்சுக்கிறா, அவ தோலை அவளே பிச்சுக்கிறா. கொஞ்ச நேரத்துல சாப்பாடு கொடுக்கறதுக்காக வார்டன்லாம் வந்து கதவை திறந்த கொஞ்ச நேரத்துல அவங்க மேலே பாஞ்சு காதை ஒரு ஜாம்பி மாதிரி கடிச்சு கீழே துப்ப அந்த வார்டனும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. பட் இவ சுயநினைவே இல்லாம அந்த இடத்துல கிடக்குறா. கொஞ்ச நேரத்துல நமக்கு அப்படியே லாங் ஷாட்ல காட்டுறாங்க, அவளோட பொணம் மட்டும் தாங்க வெளியில போகுது. இது ஜேனோட நிக்கல எட்டியும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுது. இந்த 2 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டு நேரா டாக்டர் வந்து பார்த்து இந்த விஷயத்த சொல்ல, என்னால என்னமா பண்ண முடியும், நான் ஒரு சைக்காலஜிக்கல் டாக்டர், இங்க நான் சர்வீஸ் மட்டும் தான் பண்ண முடியும், என்னால உள்ளுக்குள்ள செல்லுக்குள்ள எல்லாம் வர முடியாதுமா, அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு என்னால கண்டுபிடிக்கவும் முடியாது, மத்தபடி ஹெல்ப் பண்ணவும் முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் நேரா அதித் கிட்ட வந்து, இங்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப பயங்கர மர்மமா இருக்கு, என்ன ஆகுதுன்னே தெரியல, ஃபர்ஸ்ட் சண்டை வருது, சண்டை போட்டவங்கள யாருமே கூட்டிட்டு போக மாட்டாங்க, அடி வாங்கினவங்கள தான் கூட்டிட்டு போறாங்க, அவங்கள கூட்டிட்டு போய் ஐசோலேஷன் ரூமுக்குள்ள போடுறாங்க. ஐசோலேஷன்
ஐசோலேஷன் ரூம்குள்ள போறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அடுத்து அவங்க செத்து போயிடுறாங்க. இதுதான் நடக்குது. சோ அதை நான் கண்டுபிடிக்கணும்னா நான் ஐசோலேஷன் ரூம்குள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு முடிவோட வெளியில வரா. இந்த பக்கம் காட்டுறாங்க இந்த ஹாஸ்டலோட ரவுடி பேபியான பெல்லா நேரா ஜெயிலர் போய் பார்த்தீங்க பாருங்க, நீங்க நிறைய எனக்கு வேலை கொடுத்துட்டீங்க, நீங்க கொடுத்த வேலை எல்லாம் நான் செஞ்சுட்டேன், இதுக்கு மேல எனக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்க ப்ளீஸ், என்னோட மனசாட்சி என்ன குத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி நின்னுட்டு இருந்த ஃபெர்கான் டக்குன்னு அவளோட தலையிலே அடிச்சிடறான். கீழே விழுந்துடுறாங்க. டக்குன்னு ஜெயிலர் வந்து அவளோட கழுத்தை பிடிச்சு தூக்கி, என்னடி ஓவரா பேசுற, நாங்க சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும், அத மீறி ஏதாவது பேசினன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான், இந்த ஃபைல் அடுத்து இத முடிக்கணும், இல்லனா உன் பொண்ணு என்கிட்ட சேஃபா இருக்க மாட்டா, பாக்குறியா உன் பொண்ணோட போட்டோ இந்த ஃபைல்குள்ள இருக்கு, போய் நிதானமா பாரு அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட கொடுத்தனப்ப இப்பதாங்க நமக்கே தெரியுது எதனால இவ இந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிட்டு இருக்கான்ட்டு. சோ அவ ரூமுக்கு போன உடனே தன்னோட குழந்தை போட்டோவை பார்த்துட்டு துடிக்கிறா. என்ன பண்றது, குழந்தை சேஃபா இருக்கணும்னா இவ இந்த காரியங்கள்லாம் பண்ணி ஆகணும், மத்தவங்க எல்லாம் அடிக்கணும். அதனால இந்த சாண்ட் பேக் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை போட்டு நங்குன்னு குத்துவாங்களே, அதே மாதிரி இவளுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்களேன், விஐபி ரூம் மாதிரி பெட் எல்லாமே இருக்கு. சோ அந்த ஜெயிலர் கிட்ட கோவத்தை காட்ட முடியாம அந்த மண்ணு பேக்கை போட்டு பயங்கரமா குத்துறா. அடுத்து அந்த ஃபைல எடுத்து ரூம்ல இன்னொருத்தி இருக்கா அவகிட்டையும் காட்டுறா. அப்பதாங்க நமக்கும் காட்டுறாங்க. அடுத்து இவங்களுக்கு வந்திருக்க ப்ராஜெக்ட் என்னன்னா நம்ம ஹீரோயினை முடிக்கணும். தான் பெல்லா போய் தேவையில்லாம அவங்க கிட்ட சண்டை போட்டு அவளை அடிச்சு அவளை கொண்டுட்டு போய் ஐசோலேஷன் ரூம்ல போட்டு அதுக்கப்புறம் சித்திரவதை பண்ணி டார்ச்சர் பண்ணி அவ அந்த இடத்துல இருந்து காணா போயிடுவா. இதுதான் ஆஸ் யூஷுவல் நடக்கிற சீக்ரெட்டே. நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். பட் இங்க என்ன ட்விஸ்ட்னா, இவங்க ஐசோலேஷன் ரூம்குள்ள போடுறதுக்கு முன்னாடியே ஹீரோயினும் ப்ரீ பிளான் பண்ணி தான் ரெடியா இருப்பா. ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு ஐசோலேஷன் ரூம்குள்ள போறோம், அங்க என்ன சீக்ரெட் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோன்ற மாதிரி. சோ அப்படியே பிளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட சைமன் வந்து பேசினார் இல்லையா, அவர் ஒரு க்ளூவை கொடுத்திருப்பாரு. இங்க பாருமா, இந்த இடத்துல செத்து போறவங்க எல்லாரையுமே பிரைவேட்டா வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எல்லாமே சூசைட்ல செத்து போயிட்டாங்கன்னு ஒரு ரிப்போர்ட்டையும் கொடுக்கறாங்க. இந்த இடத்துலதான் மர்மம் எனக்கே ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் தங்கச்சி சூசைட்ல செத்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துட்டாங்க, நம்மளும் அடக்கம் பண்ணிட்டோம். ஆனா அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத நீ கண்டுபிடிச்சா மட்டும்தான் மத்த எல்லாரையுமே காப்பாற்ற முடியும். அதனால நீ இதை செய்யன்ற மாதிரி அவர் தான் சொல்லி அமைச்சிருப்பாரு. சோ தன்னோட உயிரையும் பெருசா நினைக்காம இந்த காரியத்துல அவ இறங்க நினைச்சிருவா. அதே மாதிரி அவளோட ஃபைலும் பெல்லா கையில வந்துருச்சா. அடுத்து இவ தான் ஐசோலேஷன் ரூம்குள்ள போக போறது. சோ ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. கிச்சன்ல இருக்கும் போது பெல்லா பட்ல சாப்பிட்டுட்டு இருப்பா. அந்த சமயத்துல இவ முகமே அப்படியே மாற அதை யாண்டி பாத்துட்டு, ஏய் என்னடி மூஞ்செல்லாம் மாறுது, யார பாத்துட்டு முறைக்கிற, ஏய் சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கத்தி எடுத்துட்டு போய் நேரா பெல்லாவோட கையில இறக்க அது அப்படியே டேபிள்ல இறங்கிடுதுங்க. இப்போதைக்கு பெல்லாவால ஏஞ்சி வர முடியல. சோ பெல்லாவோட குரூப் இருக்கும் இல்லையா, அது வந்து மாத்தி மாத்தி சண்டை போட அங்க ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. பெல்லா சும்மா இல்லங்க, அவளோட கையில குத்திட்டு இருந்த கத்தி அப்படியே உருவி நேரா ஹீரோயினை வந்து சொருக போற நேரம் ஹீரோயின் பெல்லாவோட குரூப்ல இருக்க இன்னொரு பொண்ணு அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தா இல்லையா, அவளை தள்ளி விட அவ கழுத்துல இறங்கிடுது. அவ அந்த இடத்துல காலி. அவ்வளவுதான். அடுத்து இவளை கொண்டுட்டு போய் ஐசோலேஷன் ரூம்ல போடுறாங்க. போட்ட உடனே அந்த ரூமை பாக்குறா, பயங்கர கேவலமா இருக்கு. அவ அங்க போன உடனே தன்னோட தங்கச்சியோட உயிர் இங்க தானே போயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் அவளுக்கு. ரத்னான்னு கூப்பிட்டு பாக்குறா, என்ன இங்க நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி பாக்குறா. தூங்கவே இல்ல. எலியெல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடுதுங்க. அப்பன்னு பார்த்து இவளுக்கு சாப்பாடு கொடுக்கப்படுது. அந்த சாப்பாட்டுல இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவா. அவ்வளவுதான். ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. தன்னை மறக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு கண்ணே தெரியல. ஒரு மாதிரி அந்த இடத்துல அமானுஷமான சத்தம் கேட்க ஆப்போசிட்ல பார்த்தா ரத்னா உட்காந்துட்டு இருக்கா. ரத்னான்ட்டு இவளும் கூப்பிட அவ அப்படியே பேய் மாதிரி பாஞ்சு வந்து இவளை அப்படியே தாக்க கொஞ்ச நேரத்துல மயக்கம் ஆயிடுறா. பட் மயக்கம் கம்ப்ளீட்டா தெரியலங்க. அப்பன்னு பாத்தீங்கன்னா கதவு திறக்கப்படுது. கிச்சன்ல இருக்க சர்க்காரை கொல்லும் போது கூட மர்மமா ஒருத்தி வந்து கொண்டுட்டு போனாலே அவளே வரா. அப்பதான் நமக்கே காட்டுறாங்க அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயின் ரூம்ல தங்கி இருந்த யாண்டி. இந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆக ஹீரோயின் அவளை பார்த்துட்டு ஏண்டி இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏண்டி இப்படி பண்றீங்களா, இது பிசினஸ், வெளியில கிட்னி என்ன ரேட்டு, ஹார்ட் என்ன ரேட்டு, உடம்புக்குள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ரேட்டுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, அத்தை விட காசு என்கிட்ட இருக்கு, நான் வேணா உன்கிட்ட கொடுக்குவா, என்ன உயிரோட விட்டுறியா அப்படின்னு கேட்க, உன்ன உயிரோட விடலாம், ஆனா நீ குடுக்கற காசெல்லாம் பத்தாதுமா, ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் ஒவ்வொரு ரேட்டு, பரவாயில்ல உன் தங்கச்சி கொடுத்து வச்சவ பயங்கர கோடீஸ்வரன் கிட்ட போய் இருக்கா, அவன் அவளோட ஸ்பேர் பார்ட்ஸ வாங்கிட்டான், என்ன மன்னிச்சிட்டு நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, பட் இது என்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து பாதி குத்திடுவாங்க. நல்ல வேலையா ஹீரோயின் பயங்கர உஷாராகி காலை தூக்கி அவளோட கழுத்துல வச்சு பிரஸ் பண்ணி இன்னொரு காலை தூக்கி அவளோட கையில வச்சு பிரஸ் பண்ணி அதே இடத்துல லாக் பண்ணி கழுத்தை அதே இடத்துல முறுக்கி அவ கையில வச்சு இந்த இன்ஜெக்ஷன் எடுத்து யாண்டிக்கு குத்திடுறா. அந்த இடத்துல அந்த அம்மா பிளாட் ஆயிடுறாங்க. அங்கிருந்து இவ தட்டு தடுமாறி நடக்க முடியாம தவழ்ந்தே வெளியில வருவாங்க. இப்பதான் நமக்கே புரியுது, ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தி தட்டு தடுமாறி வெளியில வந்தா இல்லையா, இதனாலதான் போல இருக்கு. சோ இதெல்லாம் இவளோட நினைவுகள்ல வருது. இவளோட கையை இவளே கடிச்சுக்கணும் போல தோணுது. சோ இப்படிதான் நம்மளோட தங்கச்சியும் கடிச்சிட்டு இருந்திருப்பா போல இருக்குன்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அவ அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமா
வேகமா மூவ் ஆகி போகும்போது அப்படியே நமக்கு மார்ச்சுரிய காட்டுறாங்க. இங்க இறந்து போற ஒவ்வொரு டெட் பாடியோட ஆர்கன்ஸையும் அங்க இருக்கவனுங்க உள்ளே வச்சு அறுத்து கூறு போட்டு எடுத்துட்டு இருக்கானுங்க. இந்த இடத்துக்கு பிரச்சனைனால பெல்லா செத்து போயிட்டா அப்படின்னு நினைச்சா அவளையும் கொண்டு வந்து படுக்க வச்சிருக்காங்க. பட் பெல்லாவுக்கு முழிப்பு வந்துடுது. அங்க இருக்கிறவனுங்களை சும்மா விடுவாளா? ஆல்ரெடி ரகடானவ போட்டு பொழந்து எடுக்கிறா. அப்ப எதேச்சு அந்த ரூமுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கதவு திறக்குங்க. அப்பதான் நமக்கே காட்டுறாங்க அங்க செத்து போற ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து ஸ்டாக் மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்படி இவங்க அட்டகாசம் பண்ணிட்டு ஜெயிலரும் ஃபெர்கானும் சரக்கடிச்சிட்டு இருப்பானுங்க. அந்த சமயத்துல அந்த வார்டன் லேடிஸ் 2 பேர் இருந்தாங்களே அவங்க ஓடி வந்து பெல்லா தப்பிச்சிட்டா. அது மட்டும் இல்ல யாண்டிய வெண்ணி மயக்க ஊசிய போட்டுட்டு அவளும் தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்ல ஜெயிலே பரபரப்பா ஆயிடுது. ஃபெர்கான் மட்டும் குச்சி வச்சுட்டு வருவாங்க. ஆப்போசிட்ல பெல்லா வருவா. செம்ம பொழந்து அவன் கையில இருக்கிற மொத்த சாவியையும் எடுத்துட்டு போறா. அடுத்து ஃபெர்கான் நம்ம ஹீரோயினை தாக்க போக அந்த இடத்துல இம்ஹா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு குச்சி வச்சு அவனோட தலையில அடிக்க அவன் சும்மா இருப்பானா? அவங்களே முடியாதவங்க அதே இடத்துல அவங்கள அடிச்சு கொண்டுட்டு நம்ம ஹீரோயின் தவழ்ந்து போவா பாருங்க. அவகிட்ட வந்து ஸ்வீட் ஹார்ட் எங்க ஓட பாக்குற அப்படிங்கிற மாதிரி அவ முடிய புடிச்சு அவளை பயங்கர டார்ச்சர் பண்றான். இவளும் போடா நாயன் பயங்கரமா திட்ட அவளை பொழிச்சுன்னு அரைஞ்சிட்டு தன்னோட பெல்ட் எல்லாம் கழட்டி அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண போவான். அதை பார்த்துட்டு ஆதித் நேரா ஓடி வந்து கத்தி எடுத்து அவனோட முதுகுலயே இறக்கிடுறான். அதை கேட்ட உடனே ஃபெர்கான் சடனா ஓடி போய் அங்க இருக்கிற வார்டன்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள எல்லாம் அலர்ட் பண்ண எல்லாரும் இது மாதிரி தப்பிச்சு போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஆதித்துக்கு ஒரு சந்தோஷம் வந்துருது. அடுத்து ஹீரோயின் அப்படியே மயக்க நிலையில கிடக்குறா இல்லையா, அவளை எழுப்பி ஆதித் வா இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும். இங்க பாரு உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, 2 போன் இருக்கு, அதை நீ யூஸ் பண்ணி யாருக்காவது கால் பண்ணி வெளியில இருந்து ஹெல்ப் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் அதெல்லாம் கேட்டுக்கிறா. எனக்கு ஹெல்ப் இங்கே நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆதித் கிட்ட சொல்லிட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் அவங்க பிளான் பண்ணி கொண்டுட்டு இவங்க எல்லாம் ஆர்கன்ஸ் திருடுறாங்க, திருடி முடிச்சிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ரிப்போர்ட்டையும் எழுதி பணத்தை டிஸ்போஸ் பண்றாங்க, இதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவனால தாங்க முடியல. சரி நீ ஒண்ணு பண்ண, டாக்டரோட ரூமுக்கு போ, அங்க ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கோ, அவங்க கிட்ட போனும் இருக்கு, வெளியில யாருக்காவது இன்ஃபர்மேஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவன் கூட்டிட்டு போக அந்த இடத்துக்கு வில்லன் மாதிரி அப்படியே ஹெர்மன் வந்து நிக்கிறான். ஜெயிலரை பார்த்த உடனே ஆதித்துக்கு கை கால் உதற ஆரம்பிச்சுது. அவன் கையில எலக்ட்ரிக்கல் ஷாக் அந்த கம்பி வச்சிருப்பான் போல இருக்கு. அதாலே நம்ம ஆதித்தை போட்டு அதே இடத்துல அடிச்சு மயக்க நிலைமைக்கு போட்டுட்டு ஹீரோயினை திரும்பி பார்த்தா ஹீரோயின் நல்ல வேலையா அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவா. பட் பெல்லாவோ அவ கையில தான் சாவி இருக்கு இல்லையா, ஜெயில இருக்கிற ஒவ்வொரு ரூமையா திறந்து விட்டுட்டு எல்லாரும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்கடி, என்ன உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மிரட்ட அவ்வளவுதான் கூண்ட திறந்து விட்ட பறவைகள் மாதிரி எல்லாரும் வெளியில அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. கீழே பயங்கர கலவரமா மாறிடுது. ஆள் ஆளுக்கு அங்கங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்க வார்டெல்லாம் சுத்திட்டு இருந்தாங்களே மொத்த பேரையும் போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க. இப்படி ஜெயிலுக்குள்ள நடந்துட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் நேரா டாக்டர் போய் மீட் பண்ணி மேடம் நீங்க மட்டும் தான் மேடம் இங்க நல்லவங்களா இருக்கீங்க, எங்களுக்கு அம்மா மாதிரி இருக்கிறீங்க, இங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கெட்டவங்க, மெயினா இந்த ஜெயிலர் இருக்கானே அவனோட மாஸ்டர் பிளான் என்னன்னா இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் கொன்னு அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் திருடிட்டு இருக்கான், நான் அர்ஜென்ட்டா ஒரு போன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவ டயல் பண்ண அதுக்குள்ள நீ எதுக்கும் கவலைப்படாதமா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கியே, கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்ட்டு தண்ணி எடுக்க போனவ கப்பல எதையோ போட்டு கலக்குவாளா. அப்பதான் தெரியுது இவளும் கேடிதான் போல இருக்கு. நேரா அதை ஹீரோயின் கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுத்த உடனே அது தெரியாம அதை வாங்கி குடிச்சிருவா. ஹலோன்னு சொல்றதுக்குள்ள அவளுக்கு டக்குன்னு மயக்கம் வந்துருது. அதே இடத்துல விழுந்துடுறா. இந்த பக்கம் ஆதித்துக்கும் சுயநினைவு திரும்பிடுது. அவனும் தட்டு தர மாதிரி எழுந்து வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை லைவா கொண்டுட்டு போய் பெட்ல படுக்க வச்சு இங்க பாரு நீ எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்ட, உன்ன அப்படியே ஃப்ரீயா விட முடியுமா, நீ வெளியில போயிட்டுன்னு வச்சுக்கோயேன், எங்களுக்கு பெரிய ஆப்பு, இங்க நடக்கிறது பிசினஸ்மா, ஏமா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, இங்க இருக்கவங்களெல்லாம் அவார்டு கொடுத்து நல்லவங்களாவா வாழ போறீங்க, எல்லாருமே அக்யூஸ்டுங்க, இவங்களோட ஆர்கன்ஸ் எடுக்கிறதுலாம் தப்பே கிடையாது, இங்க பாரு உன்னை பெயினே இல்லாம அழகா உன்னோட ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ரத்னா எங்க போனாலும் அதே இடத்துக்கு அனுப்பி வச்சிடுறேன், அவளுக்கு ஒரு ஹாய் சொல்லிடு, என்னமா பண்றது என் புருஷன் பக்கத்துல நிக்கிறானே இந்த ஜெயிலர், இவன் வேலைக்கு ஆகாதவன், இவன் கூட இருக்கிற வார்டன் அதுக்கு மேல முட்டாளுங்க, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி தொழில் பண்றது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது இதுக்கெல்லாம் பெரிய மாஸ்டர் மைண்டே இவதான் போல இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணவ என்ன விட்டுடுங்க பயங்கரமா கெஞ்சிட்டு இருக்கா. அவளுக்கும் அரை மயக்கம் வேற. அப்போ ஹீரோயினுக்கு இவ ஊசி போட்டுட்டு இருப்பா. வெளியில ஏதோ சத்தம் கேட்கும். என்ன எதுன்னு ஜெயிலர் வந்து வெளியில எட்டி பார்க்க ஆதித் அவனை போட்டு செம்ம பொழக்கிறான். உள்ளுக்குள்ள ஹீரோயினும் சும்மா இல்லாம டாக்டரை போட்டு பொலன்னு பொழந்து அதே ஊசியை எடுத்து டாக்டருக்கு போட்டு விட்டுறா. அடுத்து ஆதித் அவளை கூட்டிட்டு போயிடறான். ஆனா டாக்டர் ஒரு ஊசியை ஹீரோயினுக்கு போட நினைச்சாலே அந்த ஊசி என்னன்னா மைண்ட் அப்படியே மென்டலா மாத்தி பைத்தியக்கார நிலைமைக்கு கொண்டுட்டு போய் நம்மள நாமே கடிச்சிக்க துன்புறுத்திக்க வைக்கிற மாதிரியான ஒரு ஊசி. அதை போட்டா யாரு என்னன்னே தெரியாது. சோ அதனாலதான் ரத்னா கூட வார்டனோட காதை கடிச்சு துப்பிருப்பா. அந்த ஊசிய ஹீரோயின் இப்ப டாக்டருக்கு போட்டு விட்டோன்னே பைத்தியம் மாதிரி அவளுக்கு ஏதோ நினைவுல வருது. அந்த இடத்துல செத்து போன மொத்த ஆவிகளும் ஒன்னா சேர்ந்து அவளை அதே இடத்துல பழிவாங்கிற மாதிரி இருக்கு. ஜெயிலுக்குள்ளதான் பயங்கரமான கலவரம் நடந்துட்டு இருக்கே. ஜெயிலே பத்தி எரியுது. ஆளுக்கு பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. போலீஸ் எல்லாம் வந்து தடுக்க நினைக்கிறாங்க. ஜெயில் கிரவுண்ட்ல ஒரு
லேடிஸ் ஜெயிலுக்குள்ள இந்த அளவுக்கு போராட்டம் நடக்குமான்ற அளவுக்கு பயங்கர அடி தட்டி சண்டை ரகல ஃபைட்டு எல்லாமே நடக்குது. ஒரு வழியா அங்க இருக்க போலீஸும் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல அதித்தும் ஹீரோயினும் அவளோட தங்கச்சி கல்லறைக்கு போய் கண்ணீர் சிந்திட்டு அதித் கிட்ட பேசிட்டு கொஞ்ச தூரம் நடக்கிறா. அப்ப கடற்கரை ஓரமா ஹீரோயின் நின்னுட்டு இருக்கும் போது அதித்தோ இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்க, நான் இதுக்கப்புறம் வேலைக்கு போக போறேன், ஜெயில நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு புக்கா எழுதலான்னு இருக்கேன், எழுதி முடிச்சுட்டு உனக்கு தான் முதல்ல கொடுத்து படிக்க சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஹீரோயினை அவனுக்கும் ஆல்ரெடி ரொம்ப பிடிச்சிருக்கும். 2 பேருக்குள்ள அந்த இடத்துல ஒரு காதல் மலருது. அடுத்த சீன்ல திரும்பவும் அதே ஜெயில காட்டுறாங்க. நம்ம பெல்லாவோ ரகடா வந்து நின்னவ உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து கேட்க, அதித்தோட பின்னாடி பெல்லாவோட பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருப்பா. அவளை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமா கட்டி அணைச்சுக்கிறா. ஹீரோயினும் அதை பார்த்து ரசிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த ஜெயிலுக்கு இன்சார்ஜா சைமன் வந்துடுறாரு. ஜெயிலே ரொம்ப அழகா இருக்கு, எல்லாரும் சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ.